அமெரிக்க தாக்குதலுக்கு அப்புறம் தான் ஈரான் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி குடுக்குது. அதுவரைக்கும் கூட இஸ்ரேல் தான் ஈரான்ல டிக்கெட் கிழிச்சு வேகமா தருது. ஒரு படி மேல நிக்கிறான் இஸ்ரேல், ஒரு படி ஈரான் கீழ நிக்கிறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த உலகத்துக்கு, ஏலே அவன் ஒரு படியெல்லாம் இல்ல, அவன ஒட்டுமொத்தமா புதைக்கிறேன் பாரு அப்படின்னு அமெரிக்கா சம்பவம் பண்ணுச்சு. கடைசியில அமெரிக்க வெள்ளை மாளிகை தான் புதைஞ்சு போச்சு. பயப்பிள்ளைங்க செம்ம டென்ஷனா சுத்துறாய்ங்க. அந்த டென்ஷனுக்கு சூடு ஏத்துற மாரி ஈரானும் வேலைய பாக்குது. ஈரான் பின்னாடி ரஷ்யாவும் இருந்துச்சு. இப்ப கிழிஞ்சிச்சு அமெரிக்க கதை அப்படிங்கிற மாரி தான் நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல இப்படி ஒரு பி2பி பாம்பர் வச்சு உலகத்துக்கே படம் காட்டலாம். நம்மனால முடியாததே கிடையாது அப்படின்னாய்ங்க. ஆனா இப்ப போய் முடியாம போச்சு. 14 பங்கர் பஸ்டர் குண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. சில இடங்கள்ல 38ங்கிறாய்ங்க. ஏய் 38,000மே போட்டுக்க. வேலை முடியலல்ல அப்படின்னு சிம்பிளா கிளம்பி போயிட்டாய்ங்க. சரி யுரேனியம் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டா, "தெர்ல போடா" அப்படின்ட்டாய்ங்க. சரி இன்டர்நேஷனல் வாட்ச் டாக் இருக்குல்ல, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன பொறுத்தவரை 3 சைட்ல சில சைட்டுகள் டேமேஜ் இருக்கு. சில சைட்டுகள் டேமேஜ் இல்ல. இதத்தான் ஊருக்கே தெரியுமே. சேட்டலைட் இமேஜ் பார்க்கிறவனுக்கே தெரியுமே. "நீ என்னடா பண்ற? போய் பார்த்து தொலைய வேண்டியது தானடா" அப்படின்னு கேட்டா, ஈரான் சொல்லிருச்சு. அதாவது அவர்கள் பார்லிமென்ட் கூடி ஓட்டெடுப்பு பண்ணி, இந்த இன்டர்நேஷனல் வாட்ச் டாக்க உள்ள விட வேணாம். இவன் என்ன கிழிக்கிறான்? ஒண்ணுமே கிழிக்கிறதில்ல. என்னைக்கு எங்க நியூக்ளியர் பிளான்ட் சேஃப், தாக்க மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் இருக்கும். அன்னைக்கு தான் நாங்க உள்ள விடுவோம் அப்படின்ட்டாய்ங்க. எங்க பத்தி விட்டாய்ங்க. இனிமே இன்டர்நேஷனல் வாட்ச் டாக் உள்ள நுழைய முடியாது. அப்ப ஈரான் என்ன பண்ண போகுது? தெரியாது. கையிருப்புல எவ்வளோ இருக்கு? எவ்வளவு மாறி இருக்கு? எவ்வளவு செறிவூட்டம் நடந்திருக்கு? ஒண்ணுமே தெரியாது. உலக அரங்குல இருந்து ஈரானோட நியூக்ளியர் புரோகிராம் அப்படிங்கிறது இல்லாம பண்ணுவேன்னு அமெரிக்கா செஞ்ச வேலை இருக்கு. ஆனா மறைஞ்சிருக்கு. ஒரு பயலுக்கும் தெரியலன்னு பூச்சாண்டி கதை மாரி ஆயிப்போச்சு. சரி இன்டர்நேஷனல் வாட்ச் டாக் போகாட்டி கண்டுபிடிக்க முடியாதா? கமேனியே ஈஸி டார்கெட். அந்த ஆள் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரே அப்படின்னு கேட்டா, அவரு பொய் சொல்லியிருக்காருப்பா. எல்லாம் கம்பெனி இடத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஈரானோட யுரேனியத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல அவர்கள் வெளிப்படையா தெரிஞ்ச 3 பிளான்ட்டையுமே பெரிய அளவுல சேதாரப்படுத்த முடியல. அதிகபட்சம் 2 மாசத்துக்கு அது இயங்காம இருந்தாலே பெரிய விஷயம். பெஞ்சமின் நெதன்யாகு சத்தியம் பண்ண மாரி 2 வருஷத்துக்குலாம் இயங்காம இருக்காது அப்படிங்கிற செய்தி காட்டுத்தீ மாரி பரவுது. இதுல ரஷ்யா ஏலே இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணேன்னு ஊர் உலகம் பூரா சொன்னா, கடைசியில 0% தான் தாக்கம்னு கேள்விப்பட்டேன். வெட்கமா இல்ல உனக்கு? அப்படின்னு சொல்லி ரஷ்ய பங்குக்கு ரஷ்யாவும் போட்டு குடுக்குது. இது பத்தாது. இப்ப யுரேனியத்த தேடணும். கமேனிய தேடணும். கையில இருக்கக்கூடியது என்ன? அமெரிக்கா சிக்னல் தொழில்நுட்பத்துல இப்பவும் அண்ணன் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. நமக்கு பிடிக்குது, பிடிக்கலங்கிறத தாண்டி அவன்கிட்ட தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்து கமேனி தப்பிக்கணும். இஸ்ரேல பொறுத்தவரை ஈரானுக்குள்ள எல்லாத்தையுமே அவர்கள் சுலபமா செஞ்சுருவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த நிமிடம் வரை இருக்கக்கூடிய விஷயம். இதுவும் நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ ஏத்துக்கணும். வேற வழி இல்ல. ஆனா இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கடுமையான விஷயம். ஏன் அப்புட்ன்னா, 700 பேர்கள பிடிச்சுட்டாய்ங்க இப்ப. எது? மொசாட்டோட ஏஜென்ட்டுகள் அப்படின்னு சொல்லி 700 பேர்கள பிடிச்சிருக்கார்கள். மிச்சம் மீதி இருக்கக்கூடிய மொசாட்டோட ஏஜென்ட்டுகளும் தப்பிச்சு ஓடியிருக்கலாம். ஏன்னா, போன பதிவுல பார்த்தோம். ஒரு அம்மையார் என்னெல்லாம் வேலை பார்த்துச்சு அப்படின்னு. அந்த மாரி தப்பிச்சு மெயினான ஆட்கள் ஓடியிருக்கலாம். அப்ப மொசாட்டோட வலைப்பின்னல் அப்படிங்கிறது கடுமையா இங்க டிஸ்டர்ப் பண்ணப்பட்டிருக்கு, சேதாரப்பட்டிருக்கு, துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப இனிமேல் தேடுறதோ, எது யுரேனியத்த தேடுறதோ, கமேனிய தேடுறதோ அப்படிங்கிறது மிகப்பெரிய சிரமமாகும் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது கமேனியோட செல்வாக்கு. அதாவது அந்த ஆட்சியாளர்களோட செல்வாக்கு 90% ஈரான்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். 10% அப்படிங்கிறது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஏதாச்சும் பிரச்சனை, இந்த பர்தா விஷயம் அந்த மாரி ஏதாச்சும் பிரச்சனைகள் உள்ளூர்ல அப்படின்னா மட்டும் தான், கமேனியோட செல்வாக்கு ஒரு 80 தொடுமாமா. ஆனா இந்த சமகாலங்கள்ல ஐஆர்ஜிசியோட செல்வாக்கு அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்ல. 60, 65 தான். அதே சமயம் ஜெனரல் சுலைமானி இருக்கும்போது அவரோட செல்வாக்கு அப்படிங்கிறது 80, 90 இந்த ரேஞ்சுல இருந்திருக்கு. அவருக்கு அப்புறம் அப்படிங்கிறதும், அவர் இருக்கும்போதே ஐஆர்ஜிசியோட செல்வாக்கு அப்படிங்கிறது கணிசமா கம்மியா தான் இருந்திருக்கு. காரணம் ரொம்ப சிம்பிள். இவனுங்க ப்ராக்ஸிய வளர்க்குறாய்ங்க. அந்த ப்ராக்ஸிக்கு ஏகப்பட்ட சப்சிடிகள் பண்றாய்ங்க. ஆனா பெரிய அளவுல நம்ம மேல தடைகள் இருக்கு. பொருளாதார சுணக்கம் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் இவன் கிழிக்கிற மாரி தெரியல. ஆனா இவன் தான் வீரன், சூரன்னு சொல்லி அதிகமா செலவு பண்றான். ஒருவேள நம்ம காசெல்லாம் ஆட்டைய போடுறானோ! அப்படிங்கிற குற்றச்சாட்டு, மனசு எல்லாமே அவர்களுக்கு இருந்திருக்கு. இது எல்லாம் அமெரிக்காவோட தாக்குதலுக்கு முன்னாடி. இப்ப கபேலி
பெரிய அளவுல டிஸ்கனெக்ட் பண்ணி நிக்கிறாரு. நாட்ட காப்பாத்துறது ஐஆர்ஜிசி தான். உள்ளுக்குள்ளயும் சரி, வெளியிலயும் சரி, ப்ராக்ஸிய ஹேண்டில் பண்ணக்கூடிய வலமையான ராணுவம் கிடையாது. வலமையான ராணுவமே நாங்க தான் அப்படிங்கிற மாரி பண்றது. செல்வாக்கு ஏகபோகமா கணிசமா உள்ளூர்ல உயருதாமா. இங்க தான் அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு எதிர்பாராத ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறார்கள். அதாவது கபேலிகள விரட்டி விட்டாலும், பெரிய அளவுல ஈரான்ல உள்ளோர் ஆட்கள கொண்டு வந்து இல்ல மன்னர் ஷாவோட பரம்பரைய தூக்கிட்டு வந்து விட முடியுமா? இல்ல கபேலியோட சொந்தக்காரரே வெளியில உட்கார்ந்து கபேலி சாகலும் டிக்கெட் கிழிச்சு குடுங்க. அப்பதான் உருப்படும் உலகம் அப்படின்னு அமெரிக்க டோன்லயே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாரி ஆட்கள கொண்டு வர முடியுமான்னா, 10 பேர கொண்டு வந்து ஈரான்ல ஆள முடியாது. சரி, அமெரிக்காவுக்கு தெரிஞ்சது, பிடிச்சது செஞ்சுட்டு போறாய்ங்க. ஒரு டசன் ப்ராக்ஸிகள இறக்கி நாட்டையே பிச்சு அதிகாரத்த வளர்த்துக்க போறாய்ங்களா? அதுவும் சிரமம் தான். அங்க உள்ள இனக்குழு அப்படின்னு 2 குழுவ தான் அமெரிக்காவால ஐடென்டிஃபை பண்ணி வளர்க்க முடிஞ்சுச்சு. அவனுங்களும் 10 பேர் தான். சரி பரவால்ல. இந்த 10 பேர் பின்னாடி ஒரு 4000 அமெரிக்க வீரர்கள உட்கார வைப்போம். அப்புறம் 10 பேர் பின்னாடி அப்படியே பதவி, பணம் இந்த மாரி ஏகப்பட்டத காட்டி ஒரு 10,000 பேர தேத்திருவோம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கார்கள். அந்த ஆப்ஷன்ல இப்ப மண்ணு விழுந்து போச்சு. ஏன் அப்டின்னா, ஐஆர்ஜிசியோட செல்வாக்கு கணிசமா வளர்ந்ததுக்கு அப்புறம் கமேனிகள விரட்டி விட்டாலும் ஐஆர்ஜிசி கண்ட்ரோல்ல போயிரும். ஐஆர்ஜிசி கண்ட்ரோல் ஃபுல்லா இருக்கும்போது கமேனிகள விரட்ட முடியாது. பின்னி பிணைஞ்சு பெடல் எடுக்கிற மாரி அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு நிலைமை தலைகீழா மாறிருச்சுன்னு சொல்லப்படுது. செல்வாக்க கூட்டி விட்டாய்ங்க. அதுலயும் இப்ப தாக்குதல் அப்படிங்கிறது 0 மைலேஜ் அப்படின்னு போனதுக்கப்புறம் இன்னமும் தான் செல்வாக்கு கூடும். அதே மாரி தாக்குதலோட வீரியம் இஸ்ரேலுக்குள்ள இன்னமும் அடி விழுகுது. ஈரானுக்குள்ள இன்னமும் அடி விழுகுது. அப்ப சமபலத்தோட தான் நம்ம ஆட்கள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி, ஈரான்ல ஏறக்குறைய இந்த விவகாரம் பாம்பர் போய் தகர்த்தது அப்படிங்கிறது ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பின்னடைவு தான். "ஏலே அடிக்க போறான்னு தெரியுது. பாதுகாப்பு தீவிரமா குடுக்க மாட்டியா? ஒத்த விமானத்த சுட்டியா?" அப்படின்னு உள்ளூர்லயே கேட்டாய்ங்க. "பரவால்ல போய் தொல. இப்பயாச்சும் அடி" அப்படின்னு துடிச்சாய்ங்க. ஆனா இப்ப அடிச்சதுல ஒண்ணுமே சேதாரம் ஆகலன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு பேக் ஃபயர் ஆயிருச்சு. ட்ரம்புக்கு வெறி பிடிச்சிருச்சு. என்னடா இது? காசாவ நிறுத்துறோம், உக்ரைன நிறுத்துறோம். சீனாவ நோக்கி போறோம்னா, காசாவையும் நிறுத்தல, உக்ரைனையும் நிறுத்தல, ஈரான்ல நடுவுல சிக்கிக்கிட்டோம். அதுலயும் நிறுத்த முடியலையே! அப்படின்னு அவரே ஒரு வெறி பிடிச்ச மனநிலையில இருக்காரு. பெஞ்சமின் நெதன்யாவோட நிலைமை இதுக்கும் மேல பாவம். ஏன்னா, இப்ப அவர நோக்கி அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துருச்சு. "ஏலே நீ பதவிய தக்க வச்சுக்க தான் தொடர்ந்து யுத்தத்த நடத்திக்கிட்டே இருக்க. அமெரிக்கா அடிச்சதே சரியில்ல. அடியே விழுகல. அதுக்குள்ள அவன் அடிச்சு புட்டா, கிழிச்சு புட்டான்னு பேசுறேன்னா பொய் தானே சொல்ற? உன்கிட்ட தகவல்கள் இருந்தே தீருமே. நம்ம ஆட்கள்லாம் அப்ப உள்ள ஒருத்தனும் இல்லையா? நம்மளோட உளவுத்துறை படுத்து தூங்குதா?" அப்படின்னு பெஞ்சமின் நெதன்யாகு நிலைமை இதுக்கும் மேல ட்ரம்புக்கு மேல சிரமமா போச்சு. உலகத்திலே முதல் முறை அடி வாங்கினவன் சந்தோஷமா இருக்கான். அடி குடுத்தவன் அழுகுறாங்கிற மாரி யுத்த களம் அப்படியே மாறிப் போச்சு. மீண்டும் விட்டத பிடிக்கணும் அப்டின்னா, முதல்ல 700 பேர தட்டி தூக்கியிருக்காய்ங்க ஈரானுக்குள்ள. அத சரி பண்ணணும். ஆனா யுத்த களங்கள்ல திருப்பி தோசைய திருப்பி போடுற மாரி இந்த பக்கம் மைலேஜ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு அடுத்த கொஞ்ச நேரங்கள்ல விரிவா பார்த்து அப்டேட் பண்ணுவோம்.